ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வியாதிகள் எதனால் வருகிறது? பரிசுத்தவான்களுக்கும் வியாதிகள் வருமா? இது போன்ற இன்னும் அநேக கேள்விகளுக்கு உண்டான பதிலை நான் சொல்கிறேன். முதலாவதாக, பாவத்தினால் வியாதிகள் வரும். மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். மத்தேயு 9:3, 6:7, மார்க்கு 2:5, 11, 12. இது பாவத்தினால் வந்த வியாதி. இரண்டாவது, சாபத்தினால் வியாதிகள் வரும். தாவீது உரியாவின் மனைவியாயிருந்த பத்சேபாள் இடத்தில் பாவம் செய்தபடியினாலே அந்த பாவத்தினாலே பிறந்த அந்த பிள்ளை அவன் சாபத்தை சுமந்தது. பாவத்துக்கும் சாபத்துக்கும் வித்தியாசம் உண்டு. பாவம் என்பது நாம் செய்வது, சாபம் என்பது நம் முற்பிதாக்கள் செய்வது. இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாயிருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டார். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. 2 சாமுவேல் 12:14-15. இது சாபத்தினால் வந்த வியாதி. மூன்றாவதாக, தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக வியாதிகள் வரும். லாசரு வியாதிப்பட்டனுடனே அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். யோவான் 11:3-4, யோவான் 9:1-3. இது தேவன் நம்மை நேசித்தாலும் அல்லது நாம் தேவனை நேசித்தாலும் நமக்கு வரும் நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இது தேவனுடைய நாம மகிமைக்காக வரும் வியாதி. நான்காவதாக, தேவன் யாரை நம்புகிறாரோ அவர்களுக்கு வியாதி வரும். மனிதன் தேவனை நம்புவது பெரிய காரியம் அல்ல, தேவன் ஒரு மனிதனை நம்புவதுதான் பெரிய காரியம். என் மகனுக்கு எப்படிப்பட்ட கொடிய வியாதிகள் வந்தாலும், கொடிய வேதனைகள் வந்தாலும் தன்னை விட்டு பிரிந்து பின்வாங்கி போக மாட்டான் என்ற நம்பிக்கை எவர்கள் மீது தேவனுக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட வியாதிகள் வரும். அப்படிப்பட்டவர் தான் யோபு. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். யோபு 2:7-8. ஐந்தாவதாக, பாவத்தோடு கர்த்தருடைய பந்தியை துணிகரமாக எடுத்தால் வியாதி இருக்கும். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். 1 கொரிந்தியர் 11:27. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 11:30. ஆறாவதாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் வியாதிகள் வரும். உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்துக்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தையின்படியெல்லாம் நடக்க கவனமாயிராவிட்டால் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்து வியாதிகளெல்லாம் உன்மேல் வருவிப்பார். அவைகள் உன்னை பற்றி கொள்ளும். உபாகமம் 28:58-59-60. இது தேவனுடைய வசனத்தை கை கொள்ளாதவர்களுக்கு வரும் வியாதி. ஏழாவதாக, தவறான உணவினால் வியாதிகள் வரும். நம் சரீரத்துக்கு ஒத்து போகாத ஒரு சில தகாத உணவு பழக்கத்தினாலும் வியாதிகள் வரும். ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியில் போய் ஒரு பேய் கொம்மட்டி கொடியை கொண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ்பானையிலே போட்டார். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. சாப்பிடாத ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடும்போது அதை சாப்பிடாமல் தேவனுடைய மனுஷனே பானையில் சாவிருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். 2 ராஜாக்கள் 4:39-40. இது தகாத உணவினால் வரும் வியாதி. உதாரணமாக இதை ஃபுட் பாய்சன் என்றும் சொல்லுவார்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். யாத்திராகமும் 23:25 என்று தேவன் சொல்லியிருப்பதின் அர்த்தமும் இதுதான். ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கிருபையானது உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். பிரைஸ் காட். அல்லேலூயா.